பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோஸ் ஃபேமிலி ஃபேஸ்புக் பேஜிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ரோஸ் ஃபேமிலி ஃபேஸ்புக் பேஜின் டைரக்டர் சிஸ்டர் ரோஸ்லின் சுரேஷ் சிஸ்டர் அவர்களுடைய இந்த பேஜில் எனக்கு செய்தி கொடுக்க வாய்ப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இணைந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த நேரத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தில் வழி நடக்க கிருபை தாங்கப்பா, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. சத்தியத்தில் வழி நடக்க கிருபை தாங்கப்பா, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. ஏசையா 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 ஏசையா, சத்தியத்தில் வழி நடக்க கிருபை தாங்கப்பா, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. சூரிய செடியில் சோர்ந்த நேரம் தூக்கி விட்டீரே, தூதன் அனுப்பி தட்டி எழுப்பி உணவு தந்தீரே. சூரிய செடியில் சோர்ந்த நேரம் தூக்கி விட்டீரே, தூதன் அனுப்பி தட்டி எழுப்பி உணவு தந்தீரே. ஏசையா 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 ஏசையா, சத்தியத்தில் வழி நடக்க கிருபை தாங்கப்பா, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. மங்கி மங்கி எரிந்த போதும் அணைக்கவில்லையே, நெறிந்து போன நாணல் வாழ்வை முறிக்கவில்லையே. மங்கி மங்கி எரிந்த போதும் அணைக்கவில்லையே, நெறிந்து போன நாணல் வாழ்வை முறிக்கவில்லையே. ஏசையா 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 ஏசையா, சத்தியத்தில் வழி நடக்க கிருபை தாங்கப்பா, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. சத்தியத்தில் வழி நடக்க கிருபை தாங்கப்பா, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. அனலுமில்லா குளிருமில்லா வாழ்க்கை வேண்டாமே, அனுதினமும் அப்பா பாதம் அமர வேண்டுமே. அனலுமில்லா குளிருமில்லா வாழ்க்கை வேண்டாமே, அனுதினமும் அப்பா பாதம் அமர வேண்டுமே. ஏசையா 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 ஏசையா, சத்தியத்தில் வழி நடக்க கிருபை தாங்கப்பா, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. சத்தியத்தில் வழி நடக்க கிருபை தாங்கப்பா, சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா.
சொல்லி தாங்கப்பா, சொல்லி தாங்கப்பா. ஆண்டவரே, எமது வழியில் நடக்க நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எமது வசனத்தின் மூலம் போதித்து நீர் எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்திலே நாங்கள் நடக்க ஆண்டவரே, வசனமாகிய இந்த சத்தியத்திலே நடக்க ஆண்டவரே இயேசுவே, நீரே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறீரே, வார்த்தையாக வந்தவரே அப்பா, உண்மை நாங்கள் பின்பற்ற ஆண்டவரை கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, அனலும் இல்லா குளிரும் இல்லா வாழ்க்கை ஆண்டவரே எங்களில் வேண்டாம் அப்பா. எப்பொழுதும் அனலான ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரை கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்யுங்க. உமது வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் நீர் தந்த மேலான கிருபைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. அப்படியே செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை கூட இருந்து நடத்துங்க. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த மாலை வேளையிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தந்தது மேலான கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் தொடர்ந்து இந்த ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக ரோஸ் ஃபேமிலி ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக அநேக தேவ ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நானும் சில மெசேஜ்களெல்லாம், சில தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கும் அதிகமாக பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த செய்தியினுடைய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், பிரகாசிப்பிக்கிற ஒளி. பிரகாசிப்பிக்கிற ஒளி. நீங்கள் மலையாளத்தில் நான் அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், அதிலே 3வது வசனம் 9வது வசனம், அந்த 2 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனத்தையும் அதனுடைய 9வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோகனான் எழுதிய சுவிசேஷம் யோகனான் சுவிசேஷம் 1ஆம் അധ്യായം 3வது വചനം 9வது വചനം ഞാൻ വായിക്കാം. John Gospel chapter 1 verse 3 and 9. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 5வது வசனம் 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9வது வசனம் வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளி. அந்த ஒளி யாரு? ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார்? அவரை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பதற்காக தான் அவர் என்ன பண்ணார்? மனிதனாக வந்தார். அப்ப அவர்தான் மெய்யான ஒளி, அவர்தான் நீதியின் சூரியன். இந்த உலகத்திற்கு அந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக அந்த சூரியனை, ஒரே ஒரு சூரியன் தான். அந்த சூரியன், அதிலிருந்து அந்த ஒளியை வாங்கி தான் என்ன பண்ணும்? நிலா, சந்திரன், அந்த மூன், அந்த கிரகம் என்ன பண்ணும்? இரவுலே அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி தான், அந்த பிரதிபலிப்பை வாங்கி தான் நைட்டு என்ன பண்ணுது? அந்த ஒளியை கொடுக்குது. மீதி நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த நட்சத்திரங்களெல்லாம் எப்படி பிரகாசிக்கிறதோ அதே போல இயேசு நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்கிறதற்கு அவர்தான் உலகத்திற்கு வந்த மெய்யான ஒளி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் என்ன பண்ணுவாரு? 2ஆக பிரிப்பார். இருளையும்
வெளிச்சத்தையும் இரண்டாக பிரிப்பார். இருள் வெளிச்சம் நல்லது என்று தேவன் சொல்லுவார். அப்போ அந்த ஒளி என்பது எல்லாருக்கும் மிகவும் ஒரு பிரியமான ஒரு காரியம். ஒரு இருள் என்பது அது நமக்கு ஒரு பிடிக்காத, ஐயோ கரண்ட் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் அந்த டைம் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த லைட்டு எல்லாருக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்பா எல்லாம் நிறைய கிராமங்கள்ல என்ன இருக்கு, கரண்ட் எல்லாம் இல்லை. ஆனா கரண்ட் வந்ததுக்கு பிற்பாடு நம்ம வீடுகளெல்லாம் என்ன பண்ணிச்சு, நல்ல ஒளியாக இருந்தது, மிகவும் யூஸா இருக்கு. அப்போ இந்த உலகம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நம்ம மத்தேயில வாசிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் பிரகாசிப்பதற்காக தான் வந்த மெய்யான ஒளி. இன்று அநேகர் பல காரியங்களை பல மனிதர்களுக்கு பின்பாக தங்களுக்கு என்று பல தெய்வங்களை உருவாக்கி வைத்து கொண்டு அவர்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசுவாகிய அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்போ அந்த ஒளி யாரு? இயேசு. இருள் யாரு? சாத்தான். ஒளி எப்படி ஒரு பரிசுத்தம். அந்த இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன். பரிசுத்தம் தான் என்னது? ஒளி. இருள் பாவம். அந்த பரிசுத்தமான அந்த இடத்துல இயேசு இருக்கிற இடம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம் பரலோகம். அந்த பரலோகம் ஒளிமயமான ஒரு இடம். அந்த நீங்க அந்த சூரியனை உதிச்சு வரும்போதோ இல்ல அது மறையும் போதோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மறையும் போது நீங்க பார்த்து பாருங்க, நல்ல ஒரு இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் நல்லா அது மறையும் போது தெரியும். அதை பார்க்கவே முடியாது, மிக பயங்கரமா இருக்கும் அந்த ஒளி. நம்முடைய கண்ணெல்லாம் கூசுவோம். மத்தியான வேளையில கூட நம்ம இந்த சூரியனை பார்க்க முடியாது. இயேசு நம்முடைய தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம், நாம் திரியேக தெய்வமே, நம்ம தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவரை நம்ம பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தமான தெய்வம். அதனால்தான் அவர் பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து எந்த மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி மோசையின் இடத்திலே அவர் தேவன் சொல்லுவார். மோசே ரொம்ப விருப்பப்படுவார், இந்த தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை எப்படியாவது நான் பார்த்துடணும் அப்படின்னு. ஆனா பார்க்க முடியாது, பார்த்து எந்த மனிதனும் உயிரோடு இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தம் உள்ளவர், மிகவும் பிரகாசமானவர். அப்போ இந்த இருள் எப்படி? சாத்தான், பாவம், நரகம். நரகத்துல என்ன இருக்கு? காரிருள் இருக்கு, பயங்கரமான காரிருள் இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த ஒளி என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியம். ஒரு மனிதனை பார்க்கும்போது அவன் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தால் அவனுடைய முகம் அப்படியே ஒரு பிரகாசமாக இருக்கும். அதே நேரத்துல ஒரு கவலையோடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு கஷ்டத்திலே அவன் மனதிலே அவன் இருக்கும்போது அவனுடைய முகத்திலே அது தெரியும். கஷ்டமா இருக்கிறான், ஏதோ ஒரு ரொம்ப சோகமா, முகம்லாம் பார்த்தா வாடி போய் அப்படி இருக்கும். அதே நேரத்துக்கு சந்தோஷமா இருந்தா அவருடைய முகம் ஒரு பிரகாசமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா, முகத்தை பார்க்கவே ஒரு ஐஸ்வர்யமாட்டு, நமக்கே அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும், அப்படி இருக்கும். அப்போ அந்த பிரகாசிப்பிக்கிற ஒளி, இதுல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. நான் சீக்கிரமா சொல்லி முடிக்க டைம் நமக்கு 5:30 மணி வரைக்கும் தான் இருக்கு. அதை நான் சொல்லி சீக்கிரமா நிறைய வசனம் சொல்றேன், நீங்க வீட்டுல இருந்து வாசிங்க. 1-2 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 4:6. சங்கீதம் 4வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். அநேகர் சொல்வார்கள், சர்ச்சுக்கு போறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை இருக்க மாட்டேங்குது, நன்மை இல்லை அப்படின்ட்டுலாம் அப்படி சொல்றாங்க. ஆனா இந்த சங்கீதத்துல பாருங்க எப்படி இருக்கணும், உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவராக இயேசுக்கு நம்ம அவருடைய பாதத்துல இருந்து அதிகமா நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய முகம் என்ன பண்ணும்? பிரகாசம் அடையும்.
நம்முடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும்போது அந்த சந்தோஷம் நம்முடைய முகத்திலே அது தெரியும். அந்த துக்கங்கள் எல்லாம் மாறி அந்த சந்தோஷம் தெரியும். அப்போ ஆண்டவர் நம்முடைய முகத்தை என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க பண்ண முடியும். நமக்கு இருதயத்துல சந்தோஷத்தை கொடுத்து அந்த சந்தோஷம் நம்முடைய முகத்திலே வெளிப்படும். அப்போ அந்த முகம் நம்முடைய முகம் வந்து பிரகாசிக்க பண்ணுகிறவர் நாம் வணங்குகிற யெகோவா தெய்வம், நாம் வணங்குகிற பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய தெய்வம் தான் இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தாவியானவராகிய நம்முடைய தெய்வம். அவர் ஜீவன் உள்ளவர், நம்மை பிரகாசிப்பிக்கிற தெய்வம், உயிருள்ள தெய்வம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நம்மையும் அந்த ஒளியின் இடத்திலே அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதே போல இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 10:17. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையும் ஆகி ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து. இப்ப இதுல என்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இஸ்ரவேலின் ஒளியானவர் அவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையும். ஒரு இடத்துல தீ எரியுது, அக்கினி பயங்கரமா எரியுது அப்படின்னு சொன்னா தூரத்துல எரிந்தா கூட அந்த ஒளி தெரியும். அப்ப இஸ்ரவேலின் ஒளியானவர் அவரிடத்தில் கொஞ்சம் கூட இருளே இல்லை, கொஞ்சம் கூட பாவமே இல்லை. அவர் வந்து பயங்கர மகா பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் தான் இஸ்ரவேலின் தெய்வம். அப்போ சங்கீதம் 118:27 வாசிக்கிறோம். 118 சங்கீதம் 118:27. சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பிரகாசிப்பிக்கிற தெய்வம் தான் நாம் வணங்குகிற தேவனாகிய கர்த்தர். இன்னொரு வசனத்தை நான் வாசிச்சிடறேன், இப்ப உங்களுக்கு புரியும். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யார சொல்றான் தாவீது இந்த இடத்துல? நீங்க அந்த சங்கீதம் 34 அந்த பிராக்கெட்ல உள்ள அந்த அதை வாசிச்சிங்கன்னு சொன்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்துல பாருங்க, அவர்கள் என்று சொல்லும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லா கோத்திர பிதாக்கள் எல்லாருமே தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் சொன்னபடியே அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறியது. அதே போல எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு வந்த அந்த தாவீதும் சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அழைத்த தெய்வத்தை, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தெய்வத்தை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம் பைபிள்ல இருக்கிற எல்லா தேவதாசர்களையும் பார்க்கும்போது யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் நோக்கி பார்த்ததுனால என்னாச்சு? முகங்கள் பிரகாசிக்க தான் பட்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தவர். இருளில் இருக்கிற எல்லாரையுமே அவர் தன்னிடத்திற்கு அழைத்து அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தெய்வம். அநேகர் நாம் உளையான சேற்றில இருந்தோம், பாவ சேற்றில இருந்தோம், யாருக்குமே தெரியாமல் இருந்தோம் அந்த டைம்ல கூட. ஆனாலும் தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி இன்றைக்கு நாம் சந்தோஷமாக, நாம் மிகவும் சந்தோஷமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஏசாயா 60:1. ஏசாயா 60:1.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம சில நேரங்கள்ல நமக்கு ஊழியத்திற்கு அழைப்பு இருக்கும். அந்த அழைப்பெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஊழியம் செய்ய எப்படி செய்வது என்று சொல்லி ஒரு பயத்தோட நம்ம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது பாருங்க, எழும்பி பிரகாசி. அதாவது நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி மத்தேயில நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த வெளிச்சம், நம்ம எல்லாம் வெளிச்சம், நம்ம எல்லாம் பாவத்துல இருந்தோ பலவிதமான பின்னணியில இருந்தோ, ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து வேறு பிரித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கென்று வேறு பிரித்து வைத்திருக்கிறார். எதற்கு? நம்ம மட்டும் சர்ச்சுக்கு நம்ம மட்டும் ஆராதிச்சா போதுமா? நம்ம உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். அப்போ இந்த வெளிச்சம் என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். ஒரு மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம வாழ்கிற நாம் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாருமே கர்த்தருக்கென்று நம்ம ஊழியம் செய்வதற்கு தேவன் நமக்கு அழைக்கு. நம்ம எல்லாருமே ஆசாரிய கூட்டம் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம் ஆண்டவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல எவ்வளவு தூரம் நம்ம ஊழியம் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் நம்மளால ஊழியம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யும் போது சில பாடுகள் மத்தியில நம்ம கடந்து போகலாம். பல பண தேவைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல வியாதிகள் இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலும் நாம இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் போது நம்முடைய நண்பர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலாம். சப்போஸ் நீங்க ஒரு நர்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம். எந்த ஒரு வேலையில இருந்தாலும் ஆண்டவருக்கென்று நம்ம ஊழியம் செய்ய முடியும். இந்த சபையில இருக்கிற பாஸ்டர்ஸ் சபையில எல்லா ஜனங்களையும் அவர்கள் வசனங்களை சொல்லி போதித்து அவர்களை நடத்தக்கூடிய அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், பைபிள் காலேஜில் டீச் பண்றவங்க, பின்ன தீர்க்க தரிசன ஊழியம், இந்த ஊழியங்கள் எல்லாம் இருக்குது. பாஸ்டர்ஸ் ஊழியம், இந்த ஊழியம் எல்லாம் இருக்குது. மிஷினரி ஊழியங்கள், எல்லா ஊழியங்களும் இருக்குது. அவங்களுக்கென்று ஆண்டவர் அழைத்த அழைப்பின்படி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மற்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளாகி நாமும் இந்த காலகட்டத்தில நம்ம பல விதமா நம்ம ஊழியம் செய்யலாம். எப்படின்றா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். நான் ஸ்கூல்ல படித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு சோசியல் சயின்ஸ் பாடம் எடுக்கிற ஒரு சாரு. அந்த சாரு என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி பாடம் நடத்த வரும்போது என்ன பண்ணுவாரு, எங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பைபிள் வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்து அதுக்குன்னு ஒரு நோட்டு எங்களுக்கு கொடுத்து, அந்த நோட்ல டெய்லி அவர் பீரியடு அந்த கிளாஸ் நடத்த வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வசனம் சொல்லி கொடுப்பாரு. அந்த வசனத்தை என்ன பண்ணணும், நாங்கள் மெமரி பண்ணுவோம். அதே போல இன்னொரு டீச்சர், அவங்க சயின்ஸ் டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சரு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தோறும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு ஷீப் கூட 2-3 டீச்சர்ஸ் உண்டு, எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, காலையில 8:30 இருந்து 9:30 வரைக்கும் அந்த 1 hour என்ன பண்ணுவாங்க, மிஷினரிகளுடைய வாழ்க்கையே எங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பாடல்களை, கிறிஸ்தவ பாடல்களை, நல்ல பாடல்களை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி அவங்க தேவனுக்காக அந்த சுவிசேஷ ஊழியத்தை அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தேவனுடைய பணியை செய்து கொண்டிருந்தாங்க. சில டாக்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க கிறிஸ்தவ டாக்டர் தான். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வரக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு, ஆண்டவரை பத்தியும் சொல்லுவாரு, அதோட கூட மெடிசன் கொடுப்பாரு, ஆண்டவரை பத்தி சொல்லுவாரு. வரவங்களுக்கெல்லாம் புதிய ஏற்பாடெல்லாம் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. கொடுத்து இதை வாசிங்க, இயேசுவை பத்தி தெரிந்து கொள்ளுங்க, அவரை ஆராதிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாரு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு விதத்துல சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணலாம், பல விதத்துல நமக்கு எப்படியெல்லாம் முடியுமோ எல்லா விதத்திலையும் நம்ம ஊழியம் செய்ய இந்த கடைசி நாள்ல நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை
உன்மேல் உதித்தது என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. கடைசியாக அந்த ஊழியம் செய்யும் போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் தேவன் அதுக்குரிய பிரதிபலனை வைத்திருக்கிறார். மத்தேயுல தானியேல் 12:3 இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் நமக்கு சென்று கொண்டு இருக்கிறது. தானியேல் 12:3. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்க, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். யோசித்து பாருங்க, நம்ம நீதிக்கு அநேகரை உட்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? அப்படி என்று சொன்னால் என்ன பண்ணுவோமா? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நட்சத்திரங்கள் எப்படி பிரகாசித்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு பாத்தீங்கன்னா அநேக மிஷினரிகளுடைய வாழ்க்கையை நம்ம சொல்றோம். அவங்க ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தார்கள், அநேக பணங்களை கொடுத்தார்கள், அவங்க தியாகமா ஊழியம் செய்தார்கள், அநேக சபைகளை ஸ்தாபித்தார்கள். இயேசுக்காக இரத்த சாட்சிகளாக மரித்த சீஷர்களை நம்ம வேதத்துல எல்லா சீஷர்களுடைய வாழ்க்கையை நம்ம சொல்றோம். பெரிய பெரிய காரியங்களை செய்த எல்லா ஊழியக்காரர்களையும் நம்ம பெருமையா சொல்றோம், அவர்களை கனப்படுத்துறோம், நம்ம சந்தோஷமா அவர்களை சொல்றோம். அதே போல நம்ம ஊழியம் செய்கிற அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவங்க, நம்ம நீதிக்கு உட்படுத்தக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். நம் மூலமா மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது? இடறி போகவே கூடாது. நம்ம தவறான பாதையில யாரையுமே நடத்தக்கூடாது, எந்த ஒரு மனிதரையும் நடத்தக்கூடாது. ஒவ்வொரு ஆத்துமாவும் முக்கியம், ஒவ்வொரு ஆத்துமாவும் முக்கியம். அப்போ அந்த ஆத்துமாவுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அவர்களை ஒரு மனிதன் நம்ம பாக்குறோமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பாக்குறோமா, அவர்களுக்கு சரியான நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் இயேசுனுடைய போதனை, வேதாகமம், இதை பற்றி நல்ல காரியங்களை அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து இயேசுக்கு நேராக அவர்களை நடத்தணும். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத காரியங்களுக்கு, துன்மார்க்கமான வழிகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மற்றவர்களை நடத்தக்கூடாது. அப்படி நம்ம நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும், ஒரு நாள் 2 நாள் இல்ல, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியாக நான் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். மல்கியா 3வது அதிகாரம் 16, 17, 18 இந்த 3 வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து நான் தேவ செய்தி முடிக்க விரும்புகிறேன். மல்கியா 3வது அதிகாரம் 16, 17, 18. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. அந்த ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. இப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் என்ன இருக்குதான்? ஞாபக புஸ்தகம். இப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அந்த ஞாபக புஸ்தகத்துல என்னது? எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு தகப்பனுக்கு ஒரு குமாரன் ஊழியம் செய்யும் போது என்ன பண்ணுவா? ஒரு வேலை செய்யும் போது அன்போடு கூட அநேக நல்ல காரியம், நல்ல கிஃப்ட் எல்லாம் என்ன பண்ணுவார்? ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு விதவிதமா வாங்கி கொடுப்பாரு. அதே போல ஊழியம் செய்கிற நமக்கும் ஒரு பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாக இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு.
அதுக்குரிய ஆசீர்வாதம் இம்மையிலும் உண்டு மறுமையிலும் உண்டு. அது மட்டும் இல்ல, 18வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அப்ப நிச்சயமா நம்ம ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையே அவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, நம் நிமித்தம் அநேக ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேரும்போது பரலோகத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. தூதர்களுக்கு முன்பாக ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பரலோகத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளியாய் இருக்கிற அவர் நம்மையும் பிரகாசிக்க பண்ணுவார். நாமும் என்ன பண்ணணும், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளியை சொல்லி அவர்களை தேவனிடத்திற்கு, வெளிச்சத்தின் இடத்திற்கு, வெளிச்சமாகிய இயேசுவின் இடத்திற்கு வழி நடத்த, அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்த நமக்கும் மிக 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 ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்னும் அதிகமாய் தீவிரமாய் நம் ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம் குடும்பத்தையும், நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய சபையும், நம்முடைய ஊழியங்களையும், நம்முடைய தேசங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க அடிமைக்கு தந்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நானே மெய்யான ஒளி என்று சொன்னீரே, நானே உலகத்திற்கு ஒளி என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறதற்கு வந்த மெய்யான ஒளியை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேக ஜனங்கள், இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உம்மிடத்திற்கு ஒளியாகி உம்மிடத்திற்கு வருவதற்கு நீர் கிருபை செய்ய. நாங்களும் ஆண்டவரே உலகத்திற்கு வெளிச்சமா எங்களை வைத்திருக்கிறீரப்பா. நாங்களும் ஆண்டவரே அநேகரும் மடையில் சேர்க்கக்கூடிய ஆண்டவரே அந்த எழும்பி பிரகாசி என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரேப்பா எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. உம்முடைய ஒளியை எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவர் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லையப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை ஆண்டவரேப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க. விசேஷமாக இந்த ரோஸ் ஃபேமிலி இதில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய், தெய்வ ஊழியர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே இதன் டைரக்டராக இருக்கிற சிஸ்டர் ரோஸ்லின் சிஸ்டருக்காய், அவர்கள் குடும்பத்திற்காய், ஊழியத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அதிகமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிலையான அந்த சந்தோஷத்தை பெரும்படியாக கர்த்தாவே இந்த ஊழியத்தை நாங்கள் உற்சாகமாய் செய்ய ஆண்டவரை கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்படி செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த சிஸ்டர் ரோஸ்லின் சிஸ்டர் அவர்களுக்கும் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.